10th max example 2.43. In a geometric progression, the fourth term is 8 by 9 and the seventh term is 64 by 243. Find the geometric progression. நமக்கு ஜென்ரலாக ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷனில் டேர்ம்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகும் ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் இந்த மாதிரி தான் ஜென்ரலாக ஸ்டார்ட் ஆகும். இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நமக்கு கொடுத்துருக்கிற வேல்யூஸில் நமக்கு ஃபார்முலா எழுதிக்கலாம். டிஎன்னோட ஃபார்முலா நமக்கு தெரியும், ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன். இது எந்த டேமோட ஃபார்முலா. அந்த கொஷனில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபோர்த்து டேமோட வேல்யூ தான் 8 by 9 கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன இருக்கிற பிளேஸில் 4 ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அப்போ ஏ இன்ட்டு ஆர் பவர் 4 மைனஸ் 1. நமக்கு கொஷினில் கொடுத்துருக்கிறதுல டி பவர் 4 வேல்யூ தான் 8 by 9. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 8 by 9 is equal to a into r power 3. ஸோ ar power 3 is equal to 8 by 9. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 ஆகிடும். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, செவன்த் டேமோட வேல்யூ 64 by 243. ஸோ அதே மாதிரி t7 is equal to a into r power 7 minus 1. ஸோ t7ஓட வேல்யூ 64 by 243 கொடுத்துருக்காங்க, which is equal to a into r power 6. இப்போ இதையும் ar power 6 is equal to 64 by 243. ஸோ நமக்கு இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, செகண்ட் ஈக்குவேஷனை ஃபஸ்ட் ஈக்குவேஷனால் டிவைட் ஆஃப் பண்ணும்போது ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுதிடலாம். ஏஆர் பவர் 6 divided by AR cube is equal to 64 by 243 the whole divided by 8 by 9. இந்த மாதிரி கிடச்சிரும். ஸோ இதில் காமனாக இருக்கிறது 8 டைம் கேன்சல் ஆயிரும். ஆர் பவரில் இங்கே ஒரு 3, இதில் ஒரு 3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்கும் நமக்கு, ஆர் கியூப் is equal to 64 by 243. இது அப்படியே ரெசிப்ரோக்கலில் 9 by 8ன்னு கன்வெர்ட் ஆயிருமா. ஸோ நமக்கு இதில் 8 1 is 8, 8 8s are 64. நெக்ஸ்ட்டு 9 1 is 9, 9 27 டைம்ஸ் கேன்சல் ஆகும். ஸோ ஆர் கியூபோட வேல்யூ நமக்கு 8 by 27. இப்போ இந்த 8 by 27 நம்ம எழுதிடலாம் 2 by 3 the whole cube எழுதிடலாம். பிகாஸ் 2 கியூபோட வேல்யூ தான் 8, 3 கியூபோட வேல்யூ 27. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், இந்த ரெண்டு சைடும் கியூபை கேன்சல் பண்ணிடலாமா. ஸோ ஆரோட வேல்யூ நமக்கு 2 by 3 கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஆரோட வேல்யூவை ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி ஏ வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா, substitute r is equal to 2 by 3 in equation. ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம், அதுவே ஈஸியாக தான் இருக்குது. ஸோ a into r cube is equal to 8 by 9 தான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் இதில் r வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது a into 2 by 3 the whole cube is equal to 8 by 9. ஸோ நெக்ஸ்ட்டு கியூப் ஒர்க் பண்ணும்போது 2 கியூபோட வேல்யூ 8, 3 கியூபோட வேல்யூ 27 is equal to 8 by 9. ஸோ a is equal to 8 by 9 into இது அங்கே போகும்போது 27 by 8 கன்வெர்ட் ஆயிரும், 2 கேன்சல் ஆயிரும். 9 1 is 9, 9 3 சார். ஸோ ஏ வேல்யூ நமக்கு 3 கிடச்சிச்சு. ஸோ நமக்கு இப்போ ஏ வேல்யூவும் கிடச்சிச்சு, ஆர் வேல்யூவும் கிடச்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஜென்ரல் இதில் அப்ளை பண்ணிடலாமா, ஏஆர் ஸ்கொயர் இதான் நம்மளோட டேர்ம்ஸ். இப்போ நமக்கு ஏ வேல்யூ 3ன்னு கிடச்சிச்சு, ஆர் வேல்யூ 2 by 3. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃபஸ்ட் டேர்ம் 3, செகண்ட் டேர்ம் ஏ இன்ட்டு ஆர். ஸோ ஏ இன்ட்டு ஆருங்கிறப்போ ஏ வேல்யூ 3 இன்ட்டு 2 by 3. நெக்ஸ்ட்டு ஏ இன்ட்டு ஆர் by 3, 2 by 3 the whole square. ஸோ ஃபஸ்ட் டேர்ம் 3, நெக்ஸ்ட்டு 2, இங்கே ஏ வேல்யூ நம்ம 3 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 3 இன்ட்டு 4 by 9 வரும். ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 3. ஸோ நம்மளோட டேர்ம்ஸ் 3, 2, 4 by 3. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.